வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கி இந்த விளாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விளாக் என்ன அப்படின்னா, நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஆர்கனைசேஷன் ஐடியா தாங்க. நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் என்னோடய திங்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு தாங்க, கிழக்கு பார்த்த வீடு தான். என்ட்ரு ஆன உடனே பெருசாக ஒரு ஹால் இருக்கும். ஹாலில் லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து கிச்சன் இருக்குது. கிச்சன் வந்து ஈசானிய மூலையில் வந்து அமைஞ்சிருக்கு. கிச்சனோட சைஸ் வந்து 8க்கு 8 சைஸில் தாங்க கிச்சன் இருக்குது. இது கிச்சனோட கவுண்டர் டாப்பு. என்னோடது வந்து நான் மாடுலர் கிச்சன் தான். எதுவுமே கபோர்டு ஒர்க்லாம் எதுவுமே பண்ணல, ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குமே. என்னோடய கிச்சனில் எதுவுமே கபோர்டு இல்லாதனால கார்னரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு, ஸ்டாண்டில் வந்து எனக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான திங்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேனே. இந்த ஜாடியில் கல் உப்பு போட்டிருக்கேன், ஒரு ஜாடியில் சால்ட்டு போட்டிருக்கேன், இன்னொரு ஜாடியில் புளி போட்டு வச்சுருக்கேங்க. 3 ஆயில் பாட்டில் வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன் 1/2 லிட்டர். இன்னும் 2 பாட்டிலில் வந்து 1 லிட்டர் வந்து கடலை எண்ணெய் வந்து செக்கு கடலை எண்ணெய் வாங்கி ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து கீழே ஒரு சால்ட்டு, பெப்பர், இது தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு, அந்த கார்னர் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த கார்னர் ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் வாங்கினது தான். மேலே வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா நீளமாக இருக்கும். 250 கிராம் பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி சமையல் ரொம்ப சிம்பிளாக தான் முடித்தேங்க. 1 பாட் ரைஸ் பண்ணிவிட்டு அதோட ரைத்தா பண்ணேன். அவ்வளோதான் இன்றைக்கி குக்கிங் வேலை. முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் க்ளீன் பண்ணுறது தான். வீடியோக்காக நான் எதுவுமே ஸ்பெஷலாக க்ளீன் பண்ணல. முடிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் கிளம்பலாங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். கரெக்டாக இது எடுக்கிறப்போ வந்து 8:15 அந்த டைமில் தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே ஒரு முட்டை கேஸ் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு மிக்ஸி வச்சுருக்கேன். அந்த மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. அந்த மிக்ஸி என்னோடய மேரேஜுக்கு கொடுத்த மிக்ஸி தான். எதுவுமே ஒரு 4-5 முறை ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆனால் அதை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் வந்து சரி பண்ணி கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே கிச்சனில் அதிகமான திங்ஸ் வந்து எடுத்து சேர்க்கவே மாட்டேங்க. அதிகமாக பொருட்களே வாங்கவே மாட்டேன். ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குமே. பாத்திரமே அதிகம் இருக்காது. இங்கே ஒரு 3 ரேக் வச்சுருக்காங்க எனக்கு. நல்லா ஒரு அடியில் வந்து பார்த்திங்கன்னா 3 ரேக் வந்து நான் வந்து வீடு கட்டுறப்பவே சொல்லிட்டேன் மேஸ்திரி அந்த அண்ணாக்கிட்ட. அதனால் கிரானைட் கல்லே வந்து கட் பண்ணி எனக்கு 3 ரேக் வந்து வச்சு கொடுத்துட்டாங்க. மேலே இருக்கிற உள்ள ரேக்கில் எல்லாமே ஸ்டீல் பாத்திரம் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து தேவையான திங்ஸ் வச்சுருக்கேன். அது கீழே உள்ளதில் வந்து மீஷோவில் வாங்கினது தான். அது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். அது வந்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கப்ஸ் வச்சுருக்கேன். எல்லாமே வந்து ஸ்டீல் கப்ஸ் அது போல் வச்சுட்டு கொஞ்சம் செராமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பவுல் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து ஷேப்பில் தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா, அப்போ வைக்கிறப்ப தெரியல. ஆனால் இது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க. ஷேப்பில் வச்சனால எல்லா பக்கமே வந்து கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. என்னால் இந்த கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜ் வைக்க முடியல. ஆனால் சைஸ் என்னமோ ஓரளவுக்கு பெருசு தான். பட் இதில் வந்து எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான இடமே வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கிச்சனில் ஒரு 5-6 பேர்கிட்ட வந்து நிற்கலாம். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. கீழே வந்து ஃபுல்லாக வந்து பேஸ்கெட் வச்சுட்டு பேஸ்கெட் உள்ள தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த பக்கமும் வந்து ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஃபுல்லாக ஒரு கண்டெய்னர் போட்டு வைக்கிறதுக்காக அது எல்லாமே வச்சுருக்கேன். அதிலெல்லாம் மோஸ்ட்டாக எதுவும் இருக்காது. சிலதில் மட்டும் புழுங்கலரிசி, பச்சரிசி இந்த மாதிரியான திங்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஒரு சிலிண்டர் பக்கத்தில் வந்து 2 டபரா செட் வச்சுருக்கேங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ ஆகிற அளவுக்கும் 1 கிலோ பிரியாணி செய்கிற அளவுக்கும் 2 டபரா செட் வச்சு ஒரு பெரிய ட்ரம்மில் வந்து அரிசி போட்டு வச்சுருக்கேன். வீட்லேயே மொத்தமாக பாத்திரம் இது தாங்க. இது இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, இதுதான் திங்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு. ஃபுல்லாக வந்து ஒரு பக்கம் கார்னரில் இருக்கிற ஃபோக்ஸு, ஸ்பூன் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 4 சொம்பு, 4 கிளாஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 பிளேட்டு, பவுலு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். பவுல் செட் மட்டும் ஒரு 10 வச்சுருக்கேன். அது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு ஓரமாக வச்சனால உங்களுக்கு அந்த இடத்துல அதிகமாக திங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியவே தெரியாது.
அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கெச்சப் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதெல்லாம் காலி ஆகிட்ட பிறகு அதில் தண்ணி ஊற்றி அதில் வந்து மணி பிளான்ட் போட்டு கார்னரில் வச்சுருக்கேன். சிலதில் மட்டும் கம்ஃபர்ட் பாட்டில் ஃப்ரீயாக இருந்தது, அதில் போட்டு வந்து மணி பிளான்ட் எல்லாம் வச்சுருக்கேங்க. இது வந்து 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து ப்ரெஸ்டீஜ் தான், ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த கிளாஸ் பாட்டில் எல்லாமே நல்லா நீளமாக நல்லா இருக்குங்க. 1/4 கிலோ அளவுக்கு எல்லாமே வந்து அதில் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிரும். நான் வெந்தயம், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து ஸ்டீலில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இன்னொரு ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் பாத்திரத்தில் மிளகா பொடி போட்டு வச்சுருக்கேன். அதுதான் வந்து இங்கே முக்கியமான திங்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன். ஷெல்ஃபில் வச்சேன் அப்படின்னா திரும்பி திரும்பி எடுக்கணும், அதுக்கு டைம் வந்து அதிகமாக செலவாகும். அப்படிங்கிறதுனால நான் இந்த கார்னர்லேயே 2மே வந்து மீஷோவில் வாங்கினது தான். ஒயிட் கலரில் இருக்கிற அந்த ஸ்டாண்டும் ஸ்டீல் ஸ்டாண்டுமே 2மே கார்னரில் வச்சு தேவையான திங்ஸ் மட்டும் அங்கே வச்சுருக்காங்க. கிச்சனில் என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு புத்தரோட ஃபோட்டோ வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த ஃப்ளக் பாயிண்ட் மேலே வந்து இந்த பல்பும் எப்போவுமே வந்து இங்கேயே தான் இருக்குமே. சப்போஸ் வீட்டில் வந்து எப்பயாச்சும் ஈவினிங் டைமில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இதை சார்ஜ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா இந்த எல்இடி பல்ப் அப்புறம் போட்டோன்னா நல்லா சூப்பராகவே எரியுது. வீட்டில் வந்து நமக்கு இருட்டிருச்சு அப்படின்னா என்னடா இது கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்றது கிடையாதுங்க. இது மாதிரி நான் வந்து ரூமில் வந்து ஒரு 4 பல்ப் வாங்கி வந்து போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸே வந்து 100 ரூபா மட்டும்தாங்க. நம்ம வந்து டே டைமில் சார்ஜ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போட்டால் கூட கிட்டத்தட்ட 4 to 5 ஹவர்ஸ் நல்லாவே வந்து லைட் நல்லா பிரைட்டாகவே எரியுது. இதுக்காக யூபிஎஸ் செலவு பண்ணோம், அதாவது யூபிஎஸ்லாம் வந்து கனெக்ஷன் கொடுத்து அதுக்கு செலவு பண்ணோன்ற அந்த அவசியமே இல்லை. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சார்ஜ் பண்ணுற இந்த லைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பசங்க படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வேலை செய்யணும், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லைட்டை போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு அந்த டைமில் போய்ட்டு நம்ம மேட்ச் பாக்ஸ் எடுக்கணும், கேண்டில் எடுக்கணுன்ற அந்த அவசியமே இல்லை. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே முடிஞ்சுது. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிஷியன் கடையை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே கேட்டு பார்க்கலாம். இது மாதிரி வந்து சார்ஜபிள் லைட் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி 100 rupees தாங்க. சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே வந்து கம்ஃபர்ட் காலி ஆயிடுச்சுன்னா அந்த கம்ஃபர்ட்டில் வந்து அதில் வந்து மேலே இருக்கிற அந்த கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் தான் மணி பிளான்ட் போட்டு ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரீனரியாக இருந்தால் நம்ம வந்து கிச்சனில் வேலை செய்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா செடி வைக்கிறதுல நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறு அதிகம்தான். எனக்கு வந்து செடினா ரொம்பவே பிடிக்கும். அதனால் எப்போ பாரு மணி பிளான்ட்டை தான் கட் பண்ணி வைப்பேனே. ரொம்ப ஈஸியாக எது வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு தான் வருமே. யாருக்கெல்லாம் செடி வளர்க்கணுங்கிற அந்த ஆசை இருக்கும் அவங்கெல்லாம் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எடுத்த உடனே நம்மளுக்கு நிறைய வந்து வரலை அப்படின்னா நமக்கு டிமோட்டிவேட் ஆகிடும். அதனால் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு வீடு கட்டி. ஆனால் வந்து எதுவுமே அந்த எண்ணெய் பிசுக்கு அதுக்கப்புறம் வந்து கிரானைட் தான் போட்டிருக்கேன். கிரானைட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இல்லைங்க. வீடு கட்டி ஃபினிஷிங் ஆகிற டைமில் வந்து கையில் கொஞ்சம் காசு கம்மியாக இருந்ததுனால நான் வந்து ஹோல்சேல் அந்த கடையில் போயிட்டு ஓரளவுக்கு ரொம்ப டல்லாக தான் இருக்குமே இந்த கிரானைட், எனக்கு அந்த மாதிரி தான் வாங்கி போட்டுட்டேன். இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் நம்ம கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா பிரைட்டாக வாங்கி போட்டிருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து வாங்கிட்டோம். பார்க்குறதுக்கு கிச்சன் கவுண்டர் டாப்போட அந்த கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குமே. ஆனால் பரவாயில்ல, எதுவும் வந்து இந்த குழியாக ஆகிறது இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே ஆகலை. 8 இயர்ஸாக ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்கேன்னா இந்த ஷெல்ஃப் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஷெல்ஃப்லேயே வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருவேன். கீழே இருக்கிற அந்த பேஸ்கெட்டில் வந்து வாட்டர் பாட்டில் இந்த மாதிரியான முக்கியமானது எல்லாமே ஃப்ளாஸ்க் இதெல்லாம் வந்து அங்கே வச்சுருவேன். இதுக்கு கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, ரவா இந்த மாதிரியான ஐட்டம்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரங்கள்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. மொத்தமாக வந்து கிச்சனே வந்து இவ்வளோ தான். எப்போவுமே வந்து நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குமே. கொஞ்சமாக நானும் அப்போ எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் பாத்திரம் செய்கிறதுனே தெரியல.
ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போனால் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸாக கொடுத்துட்றாங்க. அள்ளி அள்ளி அந்த டிஃபன் பாக்ஸாகவே இருக்கும் வீடு முழுக்க. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்ட பிறகு அந்த ஓரெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து அப்புறம் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன். வெளியில இருந்து நம்ம உள்ளே பார்க்குற மாதிரி, உள்ளேருந்து வெளியே பார்க்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைனிங் வந்து இங்கே வெளியே இருக்குது. அதனால் திங்ஸ் இங்கே வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி வந்து டைனிங் வந்து அந்த ஓப்பன் வந்து வச்சுருக்கேன். ஆனால் அந்த சோஃபாலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் வந்து தெரியும். அதனால தான் நான் வந்து மோஸ்ட்டாக இந்த இடத்துல செடி இல்லை இந்த மாதிரி வந்து ஷோகேஸ் ஐட்டம் வச்சு அதை வந்து மறைக்கிறது. 2 செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் ரொம்ப வந்து சிம்பிளாக தான் இருக்குமே. வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கிச்சன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குமே. அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. தேவையானது மட்டும்தான் வச்சுப்பேனே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.